ஒரு பீக்கான டூரிஸ்ட் பிளேஸ்ல நீங்க லாட்ஜோ ரெசார்ட்டோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்காக. உங்களுடைய லாட்ஜில் எத்தனை ஃப்ளோர் இருக்கு, எந்தெந்த ஃப்ளோர்ல என்னென்ன டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்கு, 2 காட் 3 காட் 6 காட் என்னென்ன டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்கு, அந்த ரூம்ல நடக்கக்கூடிய புக்கிங்ஸ் என்ன, அப்கமிங் புக்கிங் டீடைல்ஸ் என்ன, அந்த ரூம்ல தங்கியிருக்கக்கூடியவங்க பணம் பே பண்ணிட்டாங்களா இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க உங்க செல்போன்லயும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்களுடைய லேப்டாப், டேப்லெட் எந்த டிவைஸ்லனாலும் நீங்க இதை பார்த்துக்கலாம். ஒன்ஸ் உங்க ரிசப்ஷனிஸ்ட் டேட்டா என்ட்ரி பண்ண உங்களுடைய மொபைல்ல இது ரெஃப்ளெக்ட் ஆகும். நீங்க இங்க டைரக்டா என்ன ரூம் வேணும்ன்றத புக் பண்ணலாம், இல்ல உங்களுடைய ஸ்டாஃப் புக் பண்ணலாம். ரெண்டு பேருமே தாராளமா புக் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் டீடைல்ஸ்ல 11 ஹவர்ஸ், 23 ஹவர்ஸ், கஸ்டமைஸ், இந்த மாதிரி எல்லா விதமான டைப்பும் இருக்கும். ஏன் 11 ஹவர்ஸ்னா 11 ஹவர்ஸ் வந்துட்டு அவங்க ஸ்டே பண்ணுவாங்க. 1 ஹவர் கிளீனிங்க்கு, அடுத்த 11 ஹவர்ஸ்க்கு வேற ஒருத்தவங்களை நீங்க அலோகேட் பண்ணுவீங்க. இந்த கான்செப்ட்ல ஏன் லாட்ஜ் இல்லைன்னா நீங்க கஸ்டமைஸ்ட சூஸ் பண்ணிக்கலாம். எந்த செக்இன் டைம் என்ன, செக் அவுட் டைம் என்ன, எந்த டைம்ல உள்ள வர்றாங்க வெளியேறாங்கன்றதையும் நீங்க கஸ்டமைஸ்டா கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பெட் போட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட் எத்தனை போடுறோம், ஒரு பெட்டுக்கு எவ்வளோ, இந்த டேட்டாவையும் இதில் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஏற்கனவே இந்த ரூமை வேற யாராவது புக் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களால இந்த ரூமை புக் பண்ண முடியாது, ஏற்கனவே புக் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தையும் சொல்லிடும். கீழே ஜிஎஸ்டி இன்க்ளூசிவா இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆயிரும். இந்த ரிசிப்ட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்ன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதை டச் பண்றேன். இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி A4 ஷீட்ல பாதியில உங்களுடைய ரிசிப்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். இந்த ரிசிப்ட்ல என்ன இருக்கும்னா நம்மளுடைய கடையோட பேரு, அட்ரஸ், புக்கிங் கன்ஃபர்மேஷன் ரிசிப்ட்ல புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, யாரு தங்கியிருக்காங்க, கஸ்டமரோட ஃபோன் நம்பர், எந்த டேட்ல புக்கிங் நடந்திருக்கு, செக்இன் டைம் என்ன, செக் அவுட் டைம் என்ன, ஜிஎஸ்டி டீடைல்ஸ், இது எல்லாமே வந்துட்டு A4ல பாதி டேட்டால உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். ஓகே, இப்போ இதுல அப்கமிங் புக்கிங்ஸ்ன்றதை டச் பண்ணும்போது எந்தெந்த டேட்ல எவ்வளோ அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க, எத்தனை ரூம்ஸ் புக் ஆயிருக்கு, யார் புக் பண்ணியிருக்காங்க, என்ன எல்லா டேட்டாவுமே இதுல வந்துடும். சாட்டர்டேக்கு எந்த டேட்ல, சண்டேக்கு எந்த டேட்ல எத்தனை புக்கிங்ஸ், எல்லாத்தையுமே இதுல இருந்து பாத்துக்கலாம். புக்கிங்ஸை நீங்க டெலீட் பண்ணிக்கலாம், ரிசிப்டை ரீபிரிண்ட் பண்ணிக்கலாம், எல்லா விஷயமே உள்ள வந்துடும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உங்க ஹோட்டல்ல நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸையும் இதில் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ரூம்கான எக்ஸ்பென்ஸ், கிளீனிங்காக நான் கொடுக்குறேன், சேலரி கொடுக்குறேன், அமௌண்ட் என்ன கேட்டகரிக்காக நான் பேமெண்ட் கொடுக்குறேன். ஸோ செலவு கணக்கு எல்லாத்தையும் இதுல போடும்போது அன்னைக்கான டே புக் லெஜர்ல, கேலண்டர் டேஷ்போர்ட்ல அன்னைக்கான டேட்டை டச் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ்ல டேட்டா வந்துடும். மொத்தம் எவ்வளவு பேமெண்ட்ஸ் நடந்திருக்கு, எத்தனை புக்கிங்ஸ் நடந்திருக்கு, எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு, எல்லா விஷயமே இதுல வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியா யூசர் ஃப்ரெண்ட்லியான அப்ளிகேஷன் தான் இது. இதுலயே நீங்க லாண்ட்ரி மேனேஜ்மெண்ட்டும் பார்த்துக்கலாம். எவ்வளோ பெட்ஷீட் இருக்கு, அதை துவைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுக்குறோம், ஐ மீன் லாண்ட்ரிக்கு எவ்வளோ கொடுக்குறோம், எவ்வளோ ரிட்டர்ன் ஆகுது, ஸோ எவ்வளோ டேமேஜ் ஆகுது, அதோட ஸ்டாக்கின்ஸ் என்ன, எல்லா விஷயத்தையுமே இதில் நீங்க இதில் பார்த்துக்கலாம். இது லாண்ட்ரியோட டிரான்சாக்ஷன்ஸ். மணி டிரான்சாக்ஷன் போனீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்க ஜிபேல பாக்குற மாதிரியே என்ன மூலமா பேமெண்ட் வந்திருக்கு, கேஷா வந்திருக்கா, யூபிஐ வந்திருக்கா, யார் பணம் கொடுத்திருக்காங்க, எந்த ரூம்காக பணம் கொடுத்திருக்காங்க, எல்லா டேட்டாவுமே நீங்க ஜிபேல பாக்குற மாதிரியே தாராளமா நீங்க இதுல பாத்துக்கலாம். இது கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ்டு அப்ளிகேஷன் தான். இதுல உங்களுடைய லாட்ஜுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸ் மாத்தணும்னா நானே உங்களுக்கு உங்களுடைய சைட்ல உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்ளிகேஷன்ஸை கஸ்டமைஸ் பண்ணி தரேன்.